பட்டலாந்த அறிக்கை. அரசு உரக்கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பட்டலாந்த வீடமைப்பு கட்டிட தொகுதி எப்படி ஒரு சித்திரவதை முகாமாக மாறியது? இந்த விவகாரம் தொடர்பாக பட்டலாந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அப்போது ரணில் விக்ரமசிங்க கைத்தொழில் அமைச்சராக இருந்தார். அவ்வேளையில் பட்டலாந்த வீடமைப்பு கட்டிட தொகுதி கைத்தொழில் அமைச்சிற்கு சொந்தமாக இருந்தது. ஆணைக்குழு சாட்சிகளின் ஆதாரங்களின்படி A2/2, A2/1, A2/3, A1/7, B2, B1 மற்றும் B7 ஆகிய வீடுகளை ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்தியுள்ளார். அந்த நேரத்தில் பாலியகோட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த டக்ளஸ் பீரிஸ் உள்ளிட்ட ஒரு போலீஸ் குழுவுக்கும் இந்த வீட்டு வளாகத்தில் வீடு வழங்கப்பட்டதாகவும் ஆணைக்குழு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கலனி நாசகார வேலை தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு 13 வீடுகள் ஒதுக்கப்பட்டன. வீடுகளை வழங்குவதில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அத்தகைய வீடுகளில் சிலர் பெயரளவில் மட்டுமே வசித்துள்ளனர். மேற்கோள் ஆரம்பம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஏர்னஸ்ட் பெரேரா ஆணைக்குழு முன் அளித்த வாக்குமூலம். பட்டலாந்த வீட்டு திட்டத்தில் நளின் தெல்கொடவின் ஒதுக்கப்பட்ட வீடு 3 வருடங்களாக காலியாக இருந்ததும் நளின் தெல்கொட ஒருபோதும் அதில் வசிக்கவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. நளின் தெல்கொடவுக்கு ஒரு தனியார் வீடு இருந்தும் இப்படி ஒரு வீட்டை முன்பதிவு செய்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. பட்டலாந்த வீட்டு வளாகத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டதில் சட்டவிரோதமான விடயங்கள் நடந்திருப்பது ஆணைக்குழு முன் தெரிய வந்தது. மேற்கோள் ஆரம்பம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஏர்னஸ்ட் பெரேரா ஆணைக்குழு முன் அளித்த வாக்குமூலம். இந்த வீடுகள் முறையாகவும் சட்டப்பூர்வமாகவும் கையகப்படுத்தப்பட்டதற்கான ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் போலீஸ் திணைக்களத்திலோ அல்லது கலனி பிரிவு அலுவலகத்திலோ இல்லை என்று நான் உங்களிடம் கூறினால் அது தொடர்பில் நீங்கள் என்ன கருத்து தெரிவிப்பீர்கள்? அப்படியானால் அது ஒரு தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். பட்டலாந்த வீட்டு திட்டத்தில் ஒழுங்கற்ற முறையில் ஒப்படைக்கப்பட்ட வீடுகள், சட்டவிரோத தடுப்பு மையங்கள், சித்திரவதை கூடங்கள் போன்றவற்றை நடத்துவதற்கு ஏற்ற இடமாக இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏனெனில் அந்த வீடுகள் குறிப்பிட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவில்லை. அதிகாரிகளை விட அதிகமான வீடுகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நிச்சயமாக தவறாக பயன்படுத்த இடம் உண்டு. இப்போது நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமல்லவா?